எல்லாருக்கும் இனிய வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், நம்ம சேனல் வந்து 4 மாதத்தில் வந்து மானிட்டேஷன் வாங்கிடுச்சுங்க. அதை எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு கிளியராக அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரே நாள்லேயும் மானிட்டைஸ் ஆகலாம், ஒரு மாதத்துலேயும் ஆகலாம், ஒரு வருஷத்துலேயும் ஆகலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ஆகிறது? ஏன்னா எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. சேனல் ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தாங்க நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு. ஸோ 4 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அது எப்படி என்ன அப்படின்ட்டு அவ்வளோ டீட்டெயிலாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ நாங்கள் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லையானாக்கா 10 மில்லியன் வியூஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கணும். ஸோ முதல்ல வந்துட்டு நீங்கள் இதை 2 கோலாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை நோக்கி நம்ம போனோம்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறது, அது ஷார்ட்ஸில் வருமா லாங் வீடியோவில் வருமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலமாக தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வருவாங்க. லாங் வீடியோ மூலமாக வாட்ச் ஹவர்ஸ் வருவாங்க. ஸோ வாட்ச் ஹவர்ஸுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்களான்னு கேட்டால் வருவாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்து அது எங்கேஜாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறது வந்து ஷார்ட்ஸ் மூலமாக தான். ஸோ அதனால் டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடணும். என்ன ஷார்ட்ஸுங்கிறது, நம்ம சேனலுடைய கேட்டகரி என்ன, நம்ம வந்து குக் பண்ணுறோமா, இல்லை ஃபுட்டு ரிவ்யூவரா, இல்லை ட்ராவலரா, இல்லை நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் சேனல் வச்சுருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடலாம். ஸோ அது எந்த டைமில் போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல்லேயே அனலிட்டிக்ஸில் போனீங்கன்னா நம்ம சேனலில் ஆடியன்ஸ் எப்போ வந்து அதிகமாக இருக்காங்க, பீக்கில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோலேயே நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தானே? ஆமாம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் சேனல் வச்சுருந்தா யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸிங்க. ஒரு வீடியோ எவ்வளோ போகுது, நமக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, எத்தனை வியூஸ் போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து தெளிவாக இருக்கும் எல்லாமே. அதிலே வந்து அனலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்த டைமில் வந்து ஆன்லைனில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 7 டேஸ் இருக்குது வீக்கில். அந்த 7 டேஸையும் கொடுத்து போட்டிருப்பாங்க. அந்த டேஸில் வந்து உங்கள் சேனலுக்கு எப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடியோ போடுங்க. லாங் வீடியோ வந்து போடணும். ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போடுங்க. 1 2 அப்படின்னு ஆப்ஷன் இல்லை, எத்தனை வேணாலும் போடலாம், எவ்வளோ வேணால் போடலாம். ஆனால் டெய்லி 2 ஷார்ட்ஸ் கம்பல்சரியாக போடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்காக எப்போ பீக்கில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் போடுங்க. உதாரணத்துக்கு எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி 2 ஷார்ட்ஸ் போட்டோம். ஒரு ஷார்ட்ஸ் காலையில் 9:30, இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து ஈவினிங் 6 o'clockன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த டைமில் தான் எங்கள் சேனலுக்கு ஆடியன்ஸ் வந்து பீக்கில் இருக்கிற அவைலபிள். உங்கள் அனலிட்டிக்ஸில் எந்த டைம் வந்து காட்டுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக போடுங்க, அப்லோட் பண்ணுங்க வீடியோவை. ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்குமே நம்ம வந்து டைட்டில் சூஸ் பண்ணுறது, டேக்ஸ் வைக்கிறது, ஹேஷ்டேக் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற ஒரு நிமிஷம் வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை 1 நிமிஷமாக இல்லாமல் இன்னும் க்ரிப்பாக 30 செகண்டுக்கு போட்டிங்கன்னா இன்னும் அது வந்து ரீச் பெருசாக இருக்கும். உங்களோட ஆடியன்ஸ் வந்து போர் அடிக்காமல் போடுங்க. 30 செகண்ட் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னாக்கா 30 செகண்ட் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். வீடியோ வந்து நல்லா க்ரீப்பாக எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் வீடியோ. அப்போ தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிச்சுனாவே உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும், லைக் வரும், எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைட்டில் வந்து எப்பவும் ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற மாதிரி வைங்க, ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி வைங்க, ஒரு ஆச்சரியம், ஏதாவது ஒன்று அந்த டைட்டிலில் இருக்கணும். டைட்டிலை பார்த்தாலே அது என்னடா இது உள்ளே போய் பார்க்கலான்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான டைட்டில் வந்து சூஸ் பண்ணி வைங்க. உதாரணத்துக்கு வந்து எங்கள் சேனல்லேயே ஐஸ்கிரீம் வீடியோ சொல்கிறேன். சீசனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுங்க.
வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்பவுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் தரேன். இப்போ வந்து சம்மர் சீசன் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் சீசனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி ஐஸ்கிரீம் வீடியோ ஒன்று போட்டேங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. இப்போ வந்து 3 லட்சம் கிட்ட இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆடியன்ஸ்க்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸில் கூட நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகிடலாம். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யணுன்னா எல்லாருக்கும் ஒரு 10 மில்லியன் மக்களை வந்து கவர்ற மாதிரி ரீச் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸில் கூட ஒரே நாள் ஒரே ஷார்ட்ஸ் நீங்கள் வந்து மானிட்டைஸ் வாங்கிடலாம். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிக்கணும், அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோ இருக்கணும். அதுக்கான இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை எடுத்து அதை அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் கூட ஓஹோன்னு வந்துடும். 10 மில்லியன்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்க, அதிலே வந்துடுங்க உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஏன்னா 10 மில்லியன் பேர் பார்க்குறாங்கனாக்கா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. ஆமாம், ஒரே வீடியோக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே மானிட்டேஷனாக ஒரே நாளில் கூட ஆயிடலாம். அதுக்கு லக்கும் இருக்கணும், நம்மளுடைய உழைப்பும் இருக்கணும், எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அதெல்லாம். இது வரைக்குமே யாருமே அப்படி இல்லை, நார்மல் ப்ராசஸ்னாலுமே 2-3 மாதம் தான். அதுக்கு மேலே வந்துட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம மானிட்டைஸ் ஆகிறதுக்கான எல்லாமே வந்துட்டு ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நமக்கு சரியான விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணாலே நம்ம 2-3 மாதத்துலேயே மானிட்டைஸ் வாங்கிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக ஒரு கான்செப்டை பிடிச்சி ஒரு கண்டென்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணி ஈஸியாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். நீங்கள் வந்து பக்தி பாடல்கள் அப்புறம் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுற ஷார்ட்ஸு கூட பெரிய ரீச் ஆகும். சாங் எல்லாம் ஆட் பண்ணி போடுங்க. ஷார்ட்ஸ் போட்டிங்கனாக்கா சாங் வந்து ஆட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ஏஐ எப்படி க்ரியேட் பண்ணுறது வீடியோ அப்படின்னா அதுக்கு வேணால் நாங்கள் தனியாக வீடியோ போடுறோம். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறோம். யூடியூப்லேயே வந்துட்டு யூடியூப் ஜெமினி இருக்குது, யூடியூப் க்ரியேட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஜெமினியில் இமேஜஸ் எல்லாம் வச்சு அதை யூடியூப் க்ரியேட்டில் போயிட்டு அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை யூடியூப்பில் வந்துட்டு சாங்கெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் பிரமாதமான ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நீங்களே யூடியூபே நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி சீக்கிரம் வர்றது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து லாங் வீடியோ மூலமாக எப்படி வாட்ச் ஹவர்ஸ் வர்றது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னாவே அது வந்து லாங் வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும் யூடியூப்பில். அதுக்கு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், டேகு, அதுக்கப்புறம் அதுக்கு டைட்டில் கொடுக்குறதுலாம் அட்ராக்டிவாக வைங்க. ஏன்னாக்கா ஷார்ட்ஸ் போகிற அளவுக்கு வந்து லாங் வீடியோ வந்து யாருக்கும் சீக்கிரமாலாம் போகாது. ஏன்னாக்கா லாங் வீடியோன்றது மோஸ்ட்லி ஷார்ட்ஸ்னாக்கா அது வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்குறது, நம்ம ஆடியன்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்வைப் பண்ணி பார்ப்பாங்க, அதனால வந்து ரீச் கிடைக்கும். ஆனால் லாங் வீடியோக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1000 வியூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அதனால் நீங்கள் கரெக்டாக தம்ப்நெயில் டேக் பண்ணி டைட்டில் கொடுத்து தம்ப்நெயிலுக்குள்ளே வந்து நல்ல டைட்டில்லாம் கொடுத்து பாருங்கள். அப்படி தம்ப்நெயிலை பார்த்த உடனே ஆஹா இதில் கூட என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துடணும். அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் போடுங்க. உங்களுக்கு வந்து அட்ராக்டிவான தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நாங்கள் அதுக்கு வந்து இன்னும் வீடியோ எதுவும் போடல. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் போடுறோம். ஆமாம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் லாங் வீடியோ வந்து 1 மினிட்டுக்கு மேலே இருந்தால் லாங் வீடியோ தான். அதுக்காக 2 நிமிஷம் 3 நிமிஷம் வைக்காதீங்க. மினிமம் உங்கள் சேனல் வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத பொறுத்து 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வைங்க. ஆமாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் வந்துட்டு அதிகமாக போக போக தான் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லாங் வீடியோவுக்கும் வந்துட்டு 2-3 ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட்ஸை வந்துட்டு ஈவினிங் டைமில் வைங்க. ஈவினிங் டைமில் வச்சு ரிலேட்டட் வீடியோவில் இந்த லாங் வீடியோவை லிங்க் பண்ணி விடுங்க. இது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு லாங் வீடியோவுக்குமே வந்துட்டு பெரிய வியூஸ் கிடைக்கும். ஷார்ட்ஸும் நல்லா போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. லாங் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் 8 நிமிஷத்துல 10 நிமிஷத்துக்குள்ளே போடுங்க. ஏன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஃபுல்லாக பார்க்குறவங்க ஒரு சிலர் உங்கள் ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 நிமிஷம் வந்து ஆட் ஆகுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் சீக்கிரமாக வந்து 4000 மணி நேரம்ன்றது சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆக முடியும். அதனால்
கொஞ்சம் நீளமாக வீடியோ எடுத்து போடுங்க. ஆனாக்கா நீளமாக போடணும் அப்படின்றதுக்காக என்னவோ அப்படின்ட்டுலாம் போடக்கூடாது, கிரிப்பாக போடுங்க, அப்போ தான் பார்ப்பாங்க. 8லேருந்து ஒரு 10 நிமிஷம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு 2 லாங் வீடியோ போடுங்க குறைஞ்சது. எவ்வளோ வேணால் போடலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 லாங் வீடியோ போடுங்க. டெய்லி போடுங்க. ஆனால் ஷார்ட்ஸ் லாங் வீடியோ எதுனாலும் டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து யூடியூபே வந்து நம்ம டெய்லி போடுறாங்க அப்படின்ட்டு உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போய்கிட்டே இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் இந்த டைமுக்கு நம்ம வீடியோ வரலையே அப்படின்ட்டு பார்த்து வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து அந்தளவுக்கு வீடியோ வந்து கொடுக்கணும். சேனலுக்குன்னு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வீடியோ வரும் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து செட் பண்ணுற மாதிரி காலையில் ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் உங்கள் சேனலில் ஆடியன்ஸ் எப்போ பீக்கில் இருப்பாங்களோ அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அனாலிட்டிக்ஸ் பார்த்து கரெக்டாக டைம் போட்டு முக்கியமாக அந்த 2 லாங் வீடியோ வந்து ஹாலிடே டைமில் இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருது அப்படின்னா அன்றைக்கி ஒரு வீடியோ போடுங்க. அப்படி இல்லைனாக்கா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி போடுங்க. முக்கியமாக ஈவினிங் டைமில் லாங் வீடியோ வைங்க. அப்போ தான் மக்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் அப்போ தான் வந்து. அதனால் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் போட்டிங்க அப்படின்னாக்க எப்படி வேலை முடிச்சுட்டு வர்றவங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாம் முடிச்சுட்டு வர்றவங்கெல்லாம் வந்து அப்போ தான் ஃபோன் பார்க்க, பஸ்ஸில் வரும்போதோ இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போதோ அப்போ தான் பார்ப்பாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து டைம் பார்த்து போடுங்க. முக்கியமாக ஒரு வீடியோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு வச்சு விடுங்க. சனி ஞாயிறு லீவ். ஏன்னா 6 மணிக்கு மேலே லீவ் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 நாள் 48 மணி நேரம் மக்கள் வந்து அதிகமாக வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க பார்க்குற மாதிரியான டைட்டில், தம்ப்நெயில் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் தாங்க. தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக போடுங்க, சரிங்களா? ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லாங் வீடியோவாக இருக்கட்டும், டேக் ஆட் பண்ணுவோம். அந்த டேக் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ நமக்கே ஒரு ஏதாவது ஒன்று தேடுறோம் அப்படின்னா நம்ம போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் தான் டேக்ஸ். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ வந்து ரீச் ஆகும். நீங்கள் டேக் பண்ணும்போது உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கிற டேக்ஸ் மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேறு டேக்ஸ் எல்லாம் போடாதீங்க. அதுக்கு ஏன்னாக்கா அது உங்கள் வீடியோவை காட்டாதில்ல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு பிரியாணி அப்படின்ட்டு ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரியாணி வீடியோ எடுத்தீங்கன்னாக்கா அதை பற்றி போடலாம். பிரியாணி வீடியோ எடுத்துட்டு வேறு ஏதாச்சும் போட்டிங்கனாக்கா காட்டாது. ஏதாவது ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன் வந்து தேடுறீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு வந்து நம்ம போட்ட உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கீழே வரும். அது ஏன்னா அவங்க அதை வந்து வச்சுருப்பாங்க, டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக, இப்போ குக்கிங் வீடியோ ஒரு சிக்கன் பிரியாணி சமைக்கிறோம்னா சிக்கன் பிரியாணி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ ஹவ் டு குக் அப்படின்ட்டுலாம் போடலாம். சிக்கன் பிரியாணி, ஹவ் டு குக், தமிழில் சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டுலாம் டேக் பண்ணி போட்டிங்கனாக்க ஆடியன்ஸுக்கு வந்து ரீச்சாக இருக்கும். சீக்கிரமாக டேக் அங்கே சர்ச் பண்ணும்போதே வந்து உங்கள் வீடியோ வரணும் முன்னாடி. அந்த மாதிரி டேக்ஸ் வந்து கொடுங்க. 500 கேரக்டர்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். அது 500ஐயும் யூஸ் பண்ணுங்கள். 500 கேரக்டர்ன்றது வந்து 500 லெட்டர்ஸ். ஆமாம், 500 லெட்டர்ஸ் வந்து இருக்கும். டேக் பண்ணுறது எப்படின்ட்டு தெரியணுன்னாக்க சொல்லுங்கள், அதே வீடியோவை போடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஒரு வீடியோக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. டைமிங் முக்கியம், தம்ப்நெயில் முக்கியம், அது பார்த்தீங்கன்னாக்க டேக்ஸ் முக்கியம், ஹெட்லைன்ஸ், டைட்டில்ஸ் சொல்லலாம், ஹெட்லைன்ஸ் தான். டைட்டில் முக்கியம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் எல்லாம் சூப்பராக வச்சுட்டீங்க, உள்ள ஒன்றுமே இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம தம்ப்நெயில் கண்டென்ட் அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடாக நல்லா கிறிஸ்பாக கேட்சியான வீடியோ நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்பு தாங்க. இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டென்ட்டு, டைம்லைனு, தம்ப்நெயிலு, அப்புறம் நீங்கள் கொடுக்குற டேக்ஸு, அதுக்கப்புறம் டைட்டில்ஸு கரெக்டாக பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாகவே உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகும், மானிட்டேஷன் ஆகிடும். ஷார்ட்ஸுக்கும் சரி, லாங் வீடியோக்கும் சரி, டைட்டில் வந்து ரொம்பவே முக்கியம். கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வைங்க. கண்டென்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆகிடலாம். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக யோசிங்க. யாருமே பண்ணாத வீடியோவாக இருக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரே வீடியோவில் கூட சீக்கிரமாகவே மானிட்டேஷன் ஆகுங்க எல்லாரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாக்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு வந்து வீடியோ போடுறோம். வைக்கிறது இல்லை தம்ப்நெயில் எப்படி செலக்ட் பண்ணுறது, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எடிட்டிங் தெரியல
அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ போட்டுடலாம் சீக்கிரமாக. ஆமாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அது ரிலேட்டடாக வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வினிஸ் டே புக் ஆல்வேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம். சீக்கிரமாக எல்லோரும் மானிட்டேஷன் ஆகுங்க. நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.